தமிழ்நாட்டில் ப்ரைவேட் ஸ்கூல், ப்ரைவேட் காலேஜஸ் உள்ள ஃபீஸ்லாம் ரொம்ப அதிகமாயிட்டு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போதாவது ப்ரைவேட் ஸ்கூல் இவ்வளோ ஃபீஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலேஷன் இருந்துச்சு. அதை கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணும், அந்த ஃபீஸுக்கு மேலே வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரெகுலேஷன் இருந்தது. அம்மா காலத்தில் இருக்கும்போது பண்ணாங்க. பட் என்னைக்கு ஏடிஎம்கே பீரியட் வந்தாங்களோ அன்னைக்கு தமிழ்நாட்டு அப்படி அதை கண்டுக்கிடவே கிடையாது, ரெகுலேஷன் பண்ணுறதே கிடையாது. என்ன ஃபீஸ்னாலும் யாருனாலும் வாங்கிக்கலாம், கண்டுக்கிடவே மாட்டோம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இது ரொம்ப கொடுமை. ஒரு ஒரு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப எக்ஸஸாக ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டுக்கிடுறதே கிடையாது. எவ்வளோ நாளும் ஃபீஸ் வாங்கிக்கோங்க, எவ்வளோ நாளும் கொள்ளை அடிச்சுக்கோங்க, நாங்கள் அவரை விட மாட்டோம். ஏன்னா நாங்களும் ப்ரைவேட் ஸ்கூல், ப்ரைவேட் காலேஜ் நடத்துகிறோம், நாங்களும் சம்பாதிப்போம். இந்த கேஸில் இருக்குது. ஒரு அதுவும் இந்த எல்லா ஸ்கூல்ஸுமே எப்படி ரன் ஆகுதுன்னா ட்ரஸ்ட்டில் ரன் ஆகுறது. அவங்க லாபம் பார்க்கக்கூடாது. ஆனால் அவங்களுடைய எஃப்டி பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக இருக்குது. எப்படி லாபத்தில் உள்ள ஃபண்டு 85% ஆஃப் த ஃபண்டை வந்து அவங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணணும். அதை பண்ணதுக்கு வழி இல்லை. ஸோ அதை அப்படியே எஃப்டியாக போட்டு கோடி கோடியாக வச்சுருக்காங்க. இவங்க சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே எஃப்டி போட்டு வச்சுருக்காங்க. இதை இந்த தமிழ்நாடு அரசு ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்குன்னு தெரியல. இதுதான் தமிழ்நாட்டோட கல்வி நாசமாக போகிறதுக்கு மிகப்பெரிய காரணம்.